வணக்கம் மக்களே, வெல்கம் டு மன்னிப்பாயா எபிசோட் 9 அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே யார் இவங்க கூட கடைசி வரி நிற்பாங்க அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மக்களோட கருத்தாகவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ண பொண்ணு கூட தான் நம்ம ரவி வந்து இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அதுதான் வந்து உண்மையும் கூட. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மாமா பொண்ணும் அதுவும் சரிதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கீழே மறக்காமல் லைக்ன்ற ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட லைஃப்பில் வந்து பெரிய ஒரு புயல் அடிச்சிருக்கு. ஸோ இந்த புயல் ஓயணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவி அவங்க நினச்ச அந்த வாழ்க்கையிலோட வந்து இணைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்காது. ஏன்னா அவங்களோட லைஃப்பில் மறுபடியும் வந்து போயிட்டு அவங்களுக்கு மறுபடியும் காயத்தை கொடுத்துட்டு நம்ம விருப்பப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருந்தாலுமே அந்த வாழ்க்கையில் நம்ம போய் இருந்தோம்னா ஸோ அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா, ஆனால் இன்னொரு பொண்ணு நமக்காக வர அப்படின்ற இருக்கா அப்படின்னும் போது வந்து வந்திருப்புகளை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவி வந்து அழகான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை விட்டுரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அவங்ககிட்ட சொல்லி ஸோ அந்த ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமா பசங்க எல்லாருமே இங்கே ரவி எல்லாமே அடித்து அதுக்கப்புறம் வந்து இனிமேல் என்னுடைய மாமா பொண்ணோட லைஃப்பில் நீ வரக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டியும் சொல்லி போயிருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரவி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் நாம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தர்ஷன் வந்து எல்லா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இத்தனை நாளாக வந்து அமைதியாக தான் இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதுவும் இத்தனை நாள் வந்து அமைதியாக இருக்காங்க. ஸோ ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் அந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படின்றதும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மது கூட தான் அவங்களோட லைஃப்பை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மன இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரவி அவரோட மனசை வந்து மாற்றிப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அந்த லைஃப்லேருந்து மறுபடியும் மீண்டு இங்கே மது கூட அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து பெரிய ஒரு ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரவியை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இதுலேயுமே ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்ம காத்திருக்கோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தலையிலே ரொம்ப பலமாக அடிச்சிருக்கனால பழைய மெமரிஸ் எல்லாமே லாஸ் ஆகிறதுன்னு பெரிய ஒரு வாய்ப்புமே இங்கே வந்து இருக்குது. இதில் ரவி அவர் பழைய நினைவுகள் எல்லாமே மறந்துடாலும் ஸோ இங்கே மது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்து ஸோ இவங்க 2 பேரையும் வந்து மறுபடியும் போட்டி போடுவாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அன்றைக்கி வந்து நம்ம ரிங் மாற்றும்போதே ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் உண்மையாகவே. ஸோ இப்போ நம்ம ரவி கூட போயிட்டு நம்ம வந்து அவங்க கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே சிந்துக்கு மதுக்கு நம்ம பெரிய தப்பாக பண்ணுறதா அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு டிசிஷன் கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள எவ்வளோ தான் இவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலுமே சிந்து ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மை எல்லாமே சொல்லிடுவாங்க. நமக்கு என்கேஜ்மெண்ட் வந்து போயிடுச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் நீ இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட நீ அப்போயே சொன்ன, நான் ஏதோ ஜோக்காக நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா கிட்ட வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண சொன்னேன். அந்த சமயத்தில் தான் நீ வந்து சொன்ன, அப்பயும் நீ வந்து பொய் சொல்கிறேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லா உண்மையும் நீ சொன்ன. அவசரப்பட்டு என் மாமா பசங்க எல்லாருமே உன்னோட தலையில் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த அப்போ வந்த டிசிஷன் தான் இது. ஸோ அப்போ இருந்து நீ வந்து எல்லா விஷயம் நீ மறந்துட்ட. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உன்னை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ வந்து மொத்த அன்பையும் நீ என் மேலே காட்டிட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ நீ என் மேலே லவ் பண்ண அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ ஒரு பொண்ணை காதலிச்சிட்ட. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தான். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்ய முடியாது. கல்யாணம் பண்ண பொண்ணுக்காக நீ வந்து எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட்லேருந்து நீ வந்து ரிலீஸ் ஆகிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே வந்துச்சு. நீ கண்டிப்பாக வந்து நீ மொத தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே சிந்துவே வழிநடத்தி வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. இதுதான் வந்து கடைசியில் நடக்க போகுது. இப்போ எபிசோடு 8 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லை அதோட ஷார்ட் ரிவ்யூவை ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ மது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதுவுமே இன்னும் தெரியல. ஸோ சிந்துவுக்கும் நம்ம ரவிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சியாக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க வீட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்கள சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவியும் அவரோட ஃப்ரெண்டும் மட்டும்தான் இருக்காங்க. என்னடா எமர்ஜென்சின்னு வந்து பார்த்தா இதுதான் நடக்குது. எல்லாமே
இப்படி நடந்திருக்கும்போது நம்ம எப்படி இந்த விஷயத்த சொல்லி இந்த எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தயக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேஜ்மெண்ட் மாற்ற ரிங்கு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்து போகுது. இப்பயுமே இந்த விஷயம் நம்ம சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சிந்துவுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு இது சொல்கிற மாதிரி ஆகிடும். அதாவது அவளை ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடியாது, எனக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறேன். இதே நீ பொய் தானடா சொல்கிற, அப்பயும் அவங்க நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ தானே பொய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்டி அவங்களுமே ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மாமா பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சும்மாவே இல்லை. ஏன்னா 1க்கு 3 மாமா பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிந்துவை நீ ஏமாத்துறியா, அவள் எவ்வளோ பெரிய குடும்பத்தை பொண்ணு, அதுவும் நீ அவளை விட்டுட்டு நீ அவளை ஏமாத்தலாம் நீ பார்த்துருக்க பார்த்தியா, நீ அவளோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூட வருவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்பவே கில்ட்டியாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடியே வந்து நான் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன், நான் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு நான் தங்கச்சி உங்கள் அத்தை பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிடுவேன்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி பேசுவோம். தலையிலேயே வந்து செம்மையாக அடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பயும் சும்மாவே விடுறதில்லைங்க. தூக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சு முக்குன்னு முக்குறாங்க. நம்ம சிந்து அவங்க அதிர்ச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயங்கி கீழேயே விழுந்துடுறாங்க. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் பண்ணி வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ரவி வந்து சும்மா விடுறத வந்து இவங்க இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்து இந்த விஷயம் எல்லாமே தர்ஷன் வந்து நம்ம மதுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ மது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த வீட்டுக்கே வராங்க. நம்ம ரவியை வந்து அடித்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வர்ற அளவுக்கு அடித்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்து கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா, இவ்வளோ அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு வந்து திட்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீ யார்ரி அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இவங்க தான் வந்து மது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஏய் நீ ஒழுங்காக போயிடுறி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரியாக வந்து திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாடி பூடினா பல்ல உடச்சி கையில் குத்துரும், ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டுருக்கா இவங்க ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இருக்காங்க இல்லையா, இவ்வளோ அடிச்சிருக்கீங்க, நீங்கள் வேறு போலீஸை அடிச்சு விட்றீங்க, கூடவே உட்காந்துட்ருக்கீங்க, கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னு வைங்களேன் அவங்க எல்லாரையும் நான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், ஒழுங்கா விடுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அங்கேருந்து விடவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து நம்ம மதுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இல்லை நான் அவங்கள விட நான் உன்னை தான் ரொம்ப ஏமாத்திருக்கேன் மது, என்னை மன்னிச்சிரு மது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தர்ஷனாவே கல்யாணம் அப்புறம் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்து ஏமாத்துனது அதிகமாக நான் தானே, நீ தான் கோவப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உண்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது முன்னாடியே, என்ன நம்ம தான் அவங்களோட லைஃப்குள்ளே உள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ்லேயே இருந்திருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ அவங்க கூட இருங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு பேசவும், இல்லை இல்லை மது ஏமாத்தினது நான் வந்து உன்னை தான், அவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கேன். இவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ அப்படி போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் கிட்டே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுகிறான் மாதிரி ரவி. ஸோ நான் வந்து வீட்டில் சொல்ல முடியாத விஷயத்த கூட நான்லாம் உங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தா நீ எல்லா விஷயம் எல்லாமே எடுத்து சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அவங்ககிட்ட சொல்லி வச்சா நீங்கள் என்னடா சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுமே ரொம்பவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, தங்கச்சி அப்படின்ற ஒரு பாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தர்ஷன் எல்லா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட வந்து சொல்லி வச்சுருக்கேங்க. சொன்னது ஓரளவுக்கு நல்லதாக தான் போச்சு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபிசோட வந்து முடிச்சிருந்தாங்க. வந்ததுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை பார்க்கலாம். See you, bye bye.